ஐயா வணக்கம் சார். என் பேர் கிருஷ்ணவேணி. மன்னார்குடி சர்ச்சைக்காரத்துலேருந்து வந்திருக்கேன். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ங்கிறது எந்த பாகுபாடும் கிடையாது. இருந்தாலும் எல்லார் உடம்புலையும் ஒரு ரத்தம் தான். இருந்தாலும் அவங்க 5 வேளை தொழுகிறாங்க. இப்போ எங்கள் பையன் சாதாரணமாக ஒரு 2 தடவை சாமி கும்பிடு 3 தடவை சாமி கும்பிடு, எப்போ பார்த்தாலும் கும்பிடுன்னு சொல்லிட்டு வேறு வேலை இல்லையாடா அப்படி. முஸ்லீம் வீட்டில் போய் பழகிறீல்ல, 5 வேளை தொழுகிறாங்கள, அவங்க எப்படி சலிச்சுக்கிறாங்களா? சாமி கும்பிட்டு தான் ஆமாம் இது ஒன்று சொல்லிவிடு எப்போ பார்த்தாலும் அப்படின்னு அதுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். இருந்தாலும் சார், முஸ்லீம் ஜனங்க எல்லாத்துலேயும் நியாயமாக இருக்கிறாங்க. எல்லாத்தையும் அதை அடித்து மாட்டை அடித்து அதை அடித்து எல்லாத்தையும் அடித்து கடைசியில் மனுஷனே அடித்து சாப்பிட்ருக்கான்னு சொல்லிட்டு அப்போயே எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடிட்டார். மனுஷன் சாப்பிடுறாண்டா அருமை தம்பி, தினம் மாறுவதெப்போ தீருவதெப்போ ஏழை தம்பி அப்படின்னு ஒரு வண்டியில் ஓட்டிகிட்டே இந்த பாட்டு பாடியிருக்காரு. இருந்ததுங்கிறாங்க ஒரு உயிரை கொண்டு இப்படி நான் வர்றப்பே ஆட்டை உரிச்சு தொங்க விட்டுருக்காங்க சார். அது பாவம் இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், நீங்கள் ஏன் அசைவ உணவை சாப்பிட்றீங்க, அதை ஏற்றுக்கொள்கிறீங்க, சைவம் தானே, சரி ஒரு உயிரை கொலை செஞ்சு சாப்பிடலாமா? அதுதான் அவங்களுடைய கேள்வி. ஏன்னா அசைவம்னா தானே, ஆட்டை அடிக்கிறது, மாட்டை கொள்வது, மீனை கொள்வது எல்லாம் கொலை செஞ்சு சாப்பிட்றது தானே, அப்படி செய்யலாமான்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இது இஸ்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டால், உலகத்தில் 95% மக்கள் அசைவம் சாப்பிட்றாங்க. அசைவம் சாப்பிட்ற முஸ்லீம் மட்டும் அசைவம் சாப்பிட்றாங்க. அசைவம் சாப்பிடுதல் என்பது அனைத்து மனிதருக்குமான பிரச்சனை. உலகத்தில் உள்ள மனிதர்களில் 100% பேர் அசைவம் தான் சாப்பிட்றாங்க. 5% பேர் தான் என்ன செய்கிறாங்க, சைவம் சாப்பிட்றாங்க. அதனால் இது இஸ்லாமுக்கு உரிய விஷயம் கிடையாது, பொதுவாக உள்ள ஒரு விஷயம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டால், ஒரு சைவம்னா அசைவம்னா ஒரு உயிரை கொல்றோம்ல, உசுரோடு இருக்கிற ஒரு ஆட்டை கொன்று நம்ம சாப்பிட்றோம், அது நம்ம உயிரை கொல்ற மாதிரி இருக்கேன்னு ஒரு உறுத்தல் எல்லாத்துக்கும் வருது. அதை வச்சு கேட்குறாங்க. இது பல கோணங்களில் நீங்கள் அலசி பார்க்கணும். உயிரை கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு காரணம் இருந்தால், இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக தாவரங்களுக்கும் உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். நீங்கள் ஆடு மாடுக்கு தான் உயிர்னு கிடையாது. எதுக்கு உயிர் இருக்கிறது? தாவரங்கள் செடி கொடிகளுக்கு உயிர் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ வளருதில் உயிர் இல்லாமல் வளருமா? இது வளருமா? இது 100 வருஷம் சென்று வச்சாலும் இதே மாதிரி தான் இருக்கும், துருப்பிடிச்சி போகுமே தவிர இது வளர்ந்து பெருசாகுமா? பெருசாகாது. இது குட்டி போடுமா? மைக்கு இதிலேருந்து இன்னொரு மைக்கை உருவாக்குமா? உருவாக்காதீங்க, உசுறு இல்லை. ஆனால் தாவரங்கள் என்ன செய்யும்? ஒரு விதை போடுவீங்க, அது வளரும். வளருது மட்டும் இல்லாமல் அந்த எந்த விதையோ புளியங்கொட்டை என்று சொன்னால் எக்கச்சக்கமான புளியங்காய்கள் வரும். ஆப்பிள் விதை என்று சொன்னால் எக்கச்சக்கமான ஆப்பிள்கள் என்ன செய்ய காய்ச்சி தொங்கும். அப்போ வளருகிறது, சந்ததிகளை உருவாக்குறது. வளருகிறது, புள்ள குட்டி பெறுதுல, வளரவும் செய்கிறது, புள்ள குட்டி பெறுகிறது. அப்போ இது உசுர் உள்ளது தானே, அதுக்கு தானே உசுர் இருக்குது. இன்னும் சொல்ல போனால், மனிதர்களில் எப்படி ஆண் பெண் இருக்கிறதோ அதே மாதிரி தாவரங்கள்லையும் ஆண் பூ பெண் பூன்னு இருக்கு. பூ பூக்கும்ல, எல்லா பூக்களும் காயாக போகாது. ஒரு மரத்தில் பூ பூத்துச்சின்னு சொன்னால் எல்லா பூவும் காயாக கனியாக ஆகாது. அதில் உள்ள ஆண் பூ என்ன செய்யாதுன்னா காய் காய்க்காது, பெண் பூ தான் காய்க்கும். அந்த பெண் பூவும் எப்போ காய் காய்க்கும்னு கேட்டால், வண்டுகள் வண்டு இருக்குல்ல, அந்த வண்டுகள் என்ன செய்யும்னு கேட்டால் ஆண் பூவில் உட்காரும். உட்கார்ந்து அந்த ஆண் பூவில் உள்ள மகரந்த பொடியை கால்களில் ஒட்டிக்கிட்டு போய் பெண் பூவில் உட்காரும். பெண் பூவில் உட்கார்ந்தோன்னா அது கர்ப்பமாயிரும். அப்போ ஆண் பூவும் பெண் பூவுக்கு மத்தியில் சேர்க்கை நடக்கிறது. எப்படி நடக்குதுன்னா, வண்டுகள் மூலமாக, பூச்சிகள் மூலமாக, கொசுக்கள் மூலமாக என்ன செய்கிறது, அது வருகிறது. அல்லது காற்று வேகமாக வீசும் பொழுது ஆண் பூவில் உள்ள அந்த மகரந்த பொடி பறந்து போய் பெண் பூவில் போய் படும். அப்போ அந்த பூக்கள் மட்டும்தான் காய்க்கும். ஆண் பூ காய்க்காது. பெண் பூவில் மகரந்த சேர்க்கை நடக்காத பெண் பூக்கள் காய்க்காது. அப்போ இதில் என்ன பார்க்குறோம்ன்றா, எப்படி மனிதன் ஆடு மாடுகள் எல்லாம் ஆண் பெண் என்று இருக்கிறதோ, ஆணும் பெண்ணும் சேர்வதன் மூலமாக ஒரு இனம் விருத்தி அடைகிறதோ, அந்த மாதிரி தான் எதுவும் நடக்கிறது, அந்த தாவரங்களே நடக்கிறது. அதே மாதிரி நீங்கள் தாவரங்களில் சில தாவரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு சொல்கிறேன், சூரியகாந்தின்னு ஒரு பூ இருக்குது, எண்ணெயெல்லாம் விற்கிறாங்கல்ல, சன்ஃப்ளவர் ஆயில்ண்டு,
அந்த சூரியகாந்தின்னு ஒரு செடி இருக்கிறது. அந்த செடி என்ன செய்யும்னு கேட்டால் காலை நேரத்தில் வந்து கிழக்க நோக்கி நிற்கும். சூரியகாந்தி போய் என்ன செய்யும்? சூரியகாந்தின்னா சூரியனுடைய காதலின்னு அர்த்தம். காந்தின்னா காதலி. காந்தின்னு அர்த்தம் காதலிக்குதுன்னு அர்த்தம். சூரியகாந்தி என்றால் சூரியனை காதலிப்பவள் அப்படின்னு அந்த செடிக்கு பேர். ஏன் அப்படி பேர் வச்சுருக்கேன்னு கேட்டால், சூரியன் கிழக்க உதிக்குமா, அப்போ கிழக்க பார்த்துட்டு நிற்கும். சூரியன் உச்சிக்கு வரும்போது இப்படி நிற்கும். அந்த பூ எப்படி நிற்கும்? சூரியன் உச்சிக்கு வரும்போது இப்படி நிற்கும். சூரியன் மறையும்போது இப்படி போயிடும். அப்போ அந்த பூக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டால், அந்த செடிக்கு தெரியுது இதான் இங்கே தான் சூரியன் இருக்குது, இப்போ இந்த சூரியன் இங்கே வந்துருச்சு, இப்போ இந்த சூரியன் எங்கே வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சி திரும்புதா இல்லையா? அது உணர்வு இருக்க. இது திரும்பாதில்ல. அப்படி இந்த மைக்கு திரும்புமா, சட்டை திரும்புமா, நான் திரும்புவேன், ஆடு மாடு திரும்பும், அதே மாதிரி திரும்புதே இதுவும். என்னன்னு கேட்டால் நடக்க முடியல. அதுக்கு முடியல. என்னது? தாவரங்களுக்கு மூமெண்ட் என்ன கிடையாதே தவிர மற்ற எல்லாமே இருக்குது. நடக்க முடியலையே தவிர என்ன செய்ய? அது உணவு உட்கொள்கிறதா இல்லையா? அது வளர்வதற்கு சாப்பாடு வேணும். நம்ம வாயை கொண்டு சாப்பிட்றோம், அது வேரை கொண்டு சாப்பிடுது. அது வேர்களை கொண்டு போய் எங்கெங்கே தண்ணி இருக்கோ அங்கே வரைக்கும் போயிடும். தண்ணி வந்து 1.5 கிலோமீட்டருக்கு இருந்தாலும் வளைஞ்சு கிழிஞ்சு போய் அந்த தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு வந்துடுது. அப்போ இதெல்லாம் உயிர் இருக்க போய் தானே அதெல்லாம் நடக்கிறது. சில செடிகள் என்ன செய்யும்னு கேட்டால், அதில் அசைவ செடியெல்லாம் இருக்குது. என்ன செய்யும்? சில பூச்சிகள் வரும்போது ஒரு இலை மாதிரி இருக்கு, அப்படி மூடிக்கிறோம். மூடி அதை தின்றும். எதை? பூச்சிக்களை வந்தவொடனே அந்த இலை மாதிரி இருக்குது, இலை வந்து கப்பு மாதிரி இருக்கும். அந்த பூச்சி வரும்ல, உடனே அது மூடிக்கிறோம். மூடி அதை திண்டு அதை ஜீரணமாக்கி அதை கொண்டு அது வளரும். அப்போ வந்து இந்த இதெல்லாம் உயிர் உள்ளதை நம்ம சாப்பிட்லாமா? நம்ம கத்திரிக்காய் சாப்பிட்லாமா? அதில் உசுர் இருக்க, அதுவும் துடிக்குமே. ஒரு கத்திரிக்காயில் எத்தனை விதை இருக்கும், அத்தனை விதையும் உயிர். அப்போ நம்ம கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிட்டாலும் உயிரை தான் சாப்பிட்றோம். அப்போ இந்த உயிர் விதைன்னு பேசணும்னு சொன்னால் உலகத்தில் வாழவே முடியாது. நீங்கள் தண்ணி கூட குடிக்க முடியாது. ஏன்? தண்ணியில் உயிர் இருக்கா இல்லையா? தண்ணியில் வந்து நீங்கள் அதுக்குரிய கண்ணாடி போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சோதனை கூடாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கோடான ஃபேக்ட்ரியாக்களுங்கிற அந்த உயிரினங்கள் அது நீந்தி கொண்டே இருக்கும். நமக்கு தெரிகிறது இல்லை, சின்ன சைஸாக இருக்கிறதுனால. அதுக்குரிய நுண்ணிய கண்ணாடிகளை வைத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தண்ணிக்குள்ளே என்ன இருக்கும்? உயிரினங்களில் தான் நீங்கள் குடிக்கிறீங்க. எந்த தண்ணியை குடித்தாலும் சரி. சுடு தண்ணியை குடிச்சேன்னா சூப்பு போட்டு குடிக்கிறேன்னு அர்த்தம். பச்சை தண்ணியை குடிச்சேன்னா உசுரோட முழுகிறேன்னு அர்த்தம். என்ன வகையில் செஞ்சாலும் சரி, தண்ணி குடித்தாலும் நீங்கள் உசுரை தான் குடிக்கிறீங்க. நீங்கள் கோழியை திண்டா எப்படி உசுரை திங்கிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் தண்ணியை குடித்தாலும் தண்ணியில் உயிர் இருக்கிறது, நான் சாப்பிட மாட்டேன், இந்த உயிரை நான் சாப்பிட்டு ஜீரணமாக்குவது என்ன நியாயம் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் மண்ணை தான் திங்கணும். எதில் என்ன இதை திங்கணும்? எதில் உயிர் இல்லை அதை திங்க முடியாது. உயிர் இல்லாத உணவு ஆகவே ஆகாது. நீ சொல்ல போனால் இது உணவு ஆகுமா? ஆகாது. இது உணவு ஆகுமா? ஆகாது. இது ஆகுமா? ஆகாது. ஏன்? உயிர் இல்லை. உணவு ஆகிறதா இருந்தாலும் உயிர் இருக்கணும். நீங்கள் உணவாக ஜீரணிப்பதாக இருந்தால் என்ன செய்யணும்? உயிர் இருக்க வேண்டும். அப்போ உயிர் உள்ளது தான் உணவாக கடவுள் படைச்சிருக்கிறான். இதை நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால், அப்போ உயிர் வதைன்னா நம்ம உண்மையாளர்களாக இருக்கணுமா இல்லையா? சரி, அதை விட்டுருவோம். நீங்கள் பால் சாப்பிட்றீங்களா, அது என்னது? சைவமா அசைவமா? பால்ங்கிறது என்னங்க? அது அசைவத்துலேருந்து வர்றது அசைவமாக தானே இருக்கேன். சாத்துக்குடி ஜூஸா? அது மாட்டிலேருந்து வர்றது தானே. மாட்டிலேருந்து வந்து அசைவம் தானே. சாத்துக்குடிலேருந்து வர ஜூஸை சைவம்னு சொல்லுங்கள், ஆப்பிள் ஜூஸை சைவம்னு சொல்லுங்கள். மாட்டில் வர்ற ஜூஸ் எப்படி சைவமாகும்? அப்போ பாலும் சாப்பிடக்கூடாது. பாலை நம்ம என்ன செய்கிறோம்? அந்த இறைச்சியை சாப்பிட்றதுக்கு பதிலாக அதனோட ஒரு அங்கமாக பாலை குடிக்கிறோம். பாலை எல்லாருமே குடிக்கிறோம். யார் குடிக்கிறோம்? சைவம் அசைவம் அம்பிட்டு போயிடும். சைவம் ஆளுக்களும் பால் குடிக்கிறோம், அசைவ ஆளுக்களும் குடிக்கிறோம். அப்போ நீங்கள் பால் குடிக்கக்கூடாது, ஏன் குடிக்கிறீங்க? அது சைவம் தானே. பெத்த தாயிட்ட புள்ள இப்போ பால் குடிக்கிறான்னு அப்போ அசைவம் ஆகிட்டான். குழந்தை பிறந்தவுடனே அவனுக்கு முதல் உணவே அசைவ உணவு தாங்க. தாய்ப்பால் குடிக்கிறான்ல, அது அசைவம் தான். அது அப்போ தாய்ப்பால் மனிதனுடைய துவக்கமே எங்கே ஆரம்பிக்குதுன்னு அசைவத்தில் ஆரம்பிக்கிறது. பல மாதங்களுக்கு அதான் உணவு, வேறு சாப்பாடு கொடுக்கவே மாட்டோம். 6 மாதம் 1 வருஷத்துக்கு பால் மட்டும் தானே கொடுப்பீங்க. அப்போ அந்த பாலை மட்டும் குடித்து வளரக்கூடிய வகையில் தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்போ இதெல்லாம் நம்ம தப்பாக விளங்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால், உணவுகள் வந்து பலவிதமான உணவு இருக்கும்போது தான் மனிதன் கஷ்டம் இல்லாமல் வாழ முடியும். நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டோம். என்ன முடிவு எடுத்துட்டோம்? கறி சாப்பிட மாட்டோம், மீன் சாப்பிட மாட்டோம், பீஃப் சாப்பிட மாட்டோம், கோழி சாப்பிட மாட்டோம்னு முடிவு எடுத்துன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும் தெரியுமா? எல்லாருமே கத்திரிக்காய்க்கு ஓடுவோம். விலை கூடி போயிடும். பல வகையாக வாங்கிட்டு இருந்தான்னா கத்திரிக்காய் விலை கம்மியாக இருக்கும். நீங்கள் 50 பேர் உருளைக்கிழங்குக்கு போனீங்கன்னா என்ன ஆகும்? 1 கிலோ 500 சொல்லுவான் உருளைக்கிழங்கு. அப்போ இப்போ என்ன செய்யுது? ஒருத்தன் மீனுக்கு போயிடுறான், ஒருத்தன் முட்டைக்கு போயிடுறான், ஒருத்தன் வந்து சிக்கனுக்கு போயிடுறான்,
ஒருத்தன் முயலுக்கு போயிடுறான், ஒருத்தன் மானுக்கு போயிடுறான்னு பிரிஞ்சிட்டான்னு சொல்லும் பொழுது மற்ற உணவுகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கிறது. அசைவ ஆட்களை என்ன செய்யணும்னு கேட்டால் சைவ ஆளுக்கு வந்து அசைவ ஆளுக்கு நன்றி சொல்லணும். ஏன் இதெல்லாம் நாங்கள் தின்னுட்டு போட்டிக்கு வராதனால தான் உங்களுக்கு கிடைக்குது. நாங்கள் எல்லாரும் உருளைக்கிழங்கு வந்தோன்னு வைங்க, நீங்கள் உருளைக்கிழங்கு வாங்க முடியாது, மனிதன் வாழ முடியாதுங்க. அப்போ மனிதனுக்கு வந்து பல தேவைகள் இருக்குது. எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வதாக இருந்தால் இதுதான் தேவை. இப்போ எல்லாம் பரவலாக இருக்கணும் உணவு, எல்லாத்தையும் சாப்பிட்டா தான் என்ன செய்யும், விலைவாசி கம்மியாக இருக்கும், தாராளமாக அது கிடைக்குங்கிற ஒரு விஷயம் வச்சுக்கிறோம். அது போக டாக்டர்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சில சத்துக்கள் வந்து அசைவத்தெலாம் இருக்குங்கிறாங்க. அசைவத்தில் என்ன இருக்குங்கிறாங்க, புரோட்டீன்லாம் அதிகமாக இருக்கிறதுல இருக்குங்கிறாங்க. இப்போ கண் பார்வை மங்களா போச்சுன்னா என்ன செய்வாங்க, மீன் சாப்பிடுவாங்க. நீங்கள் அசைவம்னு சொன்னீங்கன்னா மீன் மாத்திரை தருவாங்க. நீங்கள் மீன் சாப்பிட என்ன செய்வாங்க, மீன்லேயே கேப்சூல் மாதிரி செய்வாங்க. மீன் எண்ணெயில் மீன் எண்ணெய் மாத்திரைன்னு தருவாங்க, அதை நீ சாப்பிட்றீங்க. மீனை சாப்பிட்டா என்ன, மீன் எண்ணெய் மாத்திரை சாப்பிட்டா என்ன, அதை நான் சாப்பிட்டுட்ருக்குறோம். அதனால் வந்து அதெல்லாம் சக்தி இருக்குங்கிறான் டாக்டர்கள்லாம். அதனால் வந்து அசைவ உணவில் தேவையான சத்துக்கள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மனிதன் படைக்கப்பட்டிருக்கான்ல, அவன் படைக்கப்பட்டது வந்து 2 உணவையும் ஜீரணிக்கிற விதமாக படைக்கப்பட்டிருக்கிறான். நீங்கள் வந்து புளிக்கு வந்து புல்லை போட்டால் ஜீரணிக்காது, செத்து போயிடும். புளி இருக்குதுல்ல, அது புல்லை போட்டிங்கன்னு வைங்க, புல்லை சாப்பிட முடியாது. அதுக்கு புளி பசித்தாலும் புல்லை தின்னாதுங்கிறாங்கல்ல, அது மெல்லிய உணவாக இருக்கும், அதுக்கு ஜீரணமாகாது. அதே நேரத்தில் வந்து ஆட்டுக்கு போய் பிரியாணியை ஆட்டுக்கு போய் மட்டனை கொடுத்தா அது திங்காது, அது ஜீரணமாகாது. உங்களை எப்படி கடவுள் படைச்சிருக்கிறான், அதையும் திங்கிறோம், இதே நீங்கள் நல்லா தானே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இறைச்சியும் திங்கிறோம், காய்கறியும் திங்கிறோம், யாருக்கு எந்த கேடும் இல்லை, 2 அரைச்சி தள்ளிடுத. மனிதனுடைய குடல் எப்படி இருக்குன்னு கேட்டால் அசைவத்தையும் ஜீரணமாக்கிவிடும், சைவத்தையும் ஜீரணமாக்கிவிடும், சத்தாக மாற்றிடும். அப்போ நம்ம இறைவன் படைத்து இருப்பதை அப்படி படைச்சிருக்கலாம்ல. நீங்கள் சொல்கிறபடி இருந்தால் இறைச்சி இருந்தால் செத்து போயிடுவேன், ஜீரணிக்கவே செய்யாது, 10 நாளைக்கு வயிற்று வலி வந்துடும் படைச்சிருந்து எவனா திம்பானா. அப்போ நமக்கு எல்லாமே ஜீரணமாகுது, சைவம் ஜீரணமாகுது, அசைவம் ஜீரணமாகுது. அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்தில் இது நம்ம தப்பான ஒரு முடிவில் இருக்கிறோம். இது வந்து எல்லாமே கடவுள் நமக்காக தான் படைச்சிருக்கிறாரு. அது உயிரினத்தை கொள்ளாமல் வாழ முடியாது. உலகத்தில் வந்து உயிரினத்தை கொண்டு தான் மனுஷன் வாழ்கிறான், உயிரினத்தை வச்சு தான் வாழ்கிறான். அது போக வந்து உயிரை கொல்லக்கூடாதுங்கிறோம்ல, சாப்பிட்றத விட்டுருங்க. சில தேவைகளுக்கு நீங்கள் எல்லோரும் கொள்றீங்க. கொசுவை கொள்றீங்களா, கொசுவத்தி சுருள் வைக்கிறீங்களா, கொசுவுக்கு கொசு உயிர் தானே, அதே சாவடிக்கிறீங்க. கொசு கடிச்சா அதை அடிச்சுட்டு போக வேண்டியது தானே, அதுக்கே நீங்கள் சாவடிக்கிறீங்க. என்னுடைய நன்மைக்கு நான் சாவடிப்பேன், அப்படி தானே அர்த்தம். வயலில் எலி வந்து தொந்தரவு பண்ணால் எலி மருந்தை போட்டு அது உசுறு கொலை இல்லையா? 2 நெல்லை திங்கிறதுக்காக சாவடிப்பீங்களா? உங்கள் வயலில் 2 நெல்லை சாப்பிட்டக்கா என்ன செய்றீங்க, அதுக்கு மரண தண்டனை கொடுத்து போடுறீங்க. வீட்டில் கடையில் வீட்டில் எலி மருந்து வைக்கிறீங்க. எலி மருந்துடைய ரிசல்ட் என்ன, எலி சாப்பிட்டா என்ன செத்து போகணும் தெரிஞ்சு வைக்கிறீங்க. அப்போ உயிர் கொள்வது உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு நன்மை. அப்போ நமக்கு நன்மை தரும் என்றால் கொள்ளலாம்ன்ற ஒத்துக்கிட்டு தானே இருக்கிறோம் எல்லாருமே. நாய் கடித்தா ஊசி போடுறான்ல, நாய் கடிக்க ஊசி போடுறானே, அது எதுலேருந்து தயாரிக்கிறான், அது குதிரையிலேருந்து குதிரையை கொலை செஞ்சால் தான் நாய்க்கடி மருந்து கிடைக்கும். நாய்க்கடிக்கு ஊசி, நாய் கடிச்சிருச்சோம்னா ஊசி போட்டால் தான் பிழைக்க முடியும். தொப்புளை சுற்றி போடுவாங்க. அந்த ஊசி எங்கே தயாரிக்கிறான், குதிரையிலேருந்து தயாரிக்கிறான். நாங்கள் வந்து உயிரையெல்லாம் கொல்ல மாட்டோம்னா நாய் கடிச்சு சாக வேண்டியதுதான். அப்போ நாய் கடிக்கு தேவைன்னா மருந்து ஊசி போடுறோமா இல்லையா? அதை பல வகையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அசைவங்கிற இன்னும் சொல்ல போனால் சில பகுதிகளில் எக்ஸிமோக்கள் வாழக்கூடிய பகுதி இருக்குல்ல, துருவ பிரதேசங்கள், அங்கே போய் இந்த போதனையை சைவம்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அவன் செத்துருவான். ஒன்றுமே கிடைக்காதுங்க, அங்கே புல்லும் கிடையாது, தாவரமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. கடலில் உள்ள மீன் தான், பனியில் இருப்பான், பனியில் ஓட்ட என்ன செய்வான், மீனை பிடிப்பான், சுட்டு திம்பான், அதை திங்களான செத்துருவான். அதான் உணவு அவனுக்கு. அப்போ உலகத்தின் பல பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு அது மாதிரிலாம் இருக்குது. இது சைவம் அசைவங்கிற விரிவான டாபிக். இருந்தாலும் நமக்கு மண்டபத்துடைய டைம் வந்து 1:30 தான், 10 நிமிஷம் கூடி போயிடுச்சு. இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், இதோட முடிச்சுக்கிறோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.